நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மகா வந்து பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ராமுக்கு வந்து 2வது தரமா வந்து நம்ம அன்புவோட முறை பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சகப்பி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாளுக்கெல்லாம் பொறுக்க முடியாது. என் பையன் இன்னும் எத்தனை நாளில் அமெரிக்கா போக போகிறான்னு தெரியல. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் வந்து சாந்தி முகூர்த்தம் நடத்த போகிறேன். அந்த மகாலட்சுமி அம்மாட்டெல்லாம் கேட்க முடியாது, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நின்று வந்து அர்ச்சனாவும் மகாவும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாத்தியா மகா, உனக்கு இருந்த மரியாதையே போச்சு. இந்த குடும்பம் வந்ததுலேருந்து உனக்கு இருந்த மரியாதையே இந்த வீட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க. பாரு அர்ச்சனா, கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த புதலிரவை நடக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஓட ஓட விரட்ட தான் போகிறேன். பாரு நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து மகா போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம புவனா இருக்காங்கல்ல, புவனா வந்து கையில் மருதாணியெல்லாம் வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி தாகமாக வேறு எடுக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்டயா தண்ணி கேட்கலான்னு பார்த்தா எனக்குள்ள மகா நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ இவங்ககிட்ட கேட்டால் அவ்வளோதான், வேறு யார்கிட்டயா போய் தண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. அங்கிட்டு பார்த்தா ராம் வந்து வெளியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே நம்ம போய் அத்தான்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் அப்படிங்கிற மாதிரி ராம கூப்பிட்றாங்க. நான் அத்தானா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து உங்களுக்கு முறைப்படி அத்தான் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ராம் கேட்காங்க. எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கையிலெல்லாம் மருதாணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வாட்டர் கேனில் தண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இருக்கு இந்த செல்விகிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வின்னு கூப்பிட்றாங்க. செல்வி வந்து அங்கிட்டு வரவே இல்லை, அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து புவனா சொல்கிறாங்க. சரி ஆக்காட்டு, நான் வேணால் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம் வந்து வாட்டர் கேனை திறந்து வாயில் தண்ணி ஊற்றுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மகாவும் அர்ச்சனா வந்துடுறாங்க. பார்த்தோன்னே மகாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. அந்த பொண்ணை பார்த்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா வந்து அதுக்குள்ளேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. நீ ஒன்றும் கவலைப்படாத மகா, கண்டிப்பாக வந்து அவளை இன்னைக்கு நைட்டோடு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். அவன் ராம் வந்து அந்த பொண்ணை கண்டுக்க கூட மாட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா. இல்லை அர்ச்சனா, நான் வேறு ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிளானு அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா கேட்குறாங்க. நம்ம ராமுக்கு வந்து ஜோசியர் என்ன சொன்னார், 2வது திருமணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அந்த பொண்ணு வந்து ஏன் புவனாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஐயையோ, பயங்கரமான பிளான் போட்டிருக்கே, பயங்கரமான கில்லாடியிலும் கில்லாடி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி அந்த புவனா ஒத்துக்குருவாளா அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா கேட்குறாங்க. ஒத்துக்கிறதா மாட்டா, ஆனால் நம்ம தான் ஒத்துக்கிற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய வித்தை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மனசை மாற்றி கண்டிப்பாக வந்து ராமுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, பயங்கரமான கிரிமினலாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு மகா வந்து என்ன யோசிக்கிற அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சூப்பராக இருக்குது பிளான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து இந்த சீதா வந்து நம்மளால் வெளியில் அனுப்ப முடியல, நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் அந்த சீதா வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். கண்டிப்பாக அவளை அனுப்புறதுக்கு இந்த புவனாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். புவனாவை வச்சு அவளை கண்டிப்பாக வந்து சீதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். நம்ம ராமுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமுவோட ஒய்ஃப் வந்து நம்மளோட பேச்சை கேட்குறவளாக இருக்கணும், சீதா மாதிரி எதிர்த்து பேசுகிறவளாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த பிள்ளையை பார்த்தா நம்ம இப்போ சொன்னால் கேட்பான் தான் நினைக்கிறேன். அதனால் இவளையே நம்ம வந்து ராமுக்கு வந்து பொண்டாட்டி ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த ஃபேமிலியை வந்து கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போக வைக்கக்கூடாது. அப்போனா தான் நம்ம வந்து நம்ம ராம் கூட இந்த பொண்ணை பழக விட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட போய் சொல்கிறாங்க. சேது, அஞ்சலி ஏதோ தப்பு பண்ணிட்டா, சரி முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அதனால் அவனையும் போனா போட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க சொல்லுங்கள், அவனுக்கு தேவையான சம்பளம் கூட கொடுத்துருவோம், இல்லைன்னா சும்மா கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேதுக்கிட்ட வந்து மகா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கண்ணை காட்டுறாங்க சுபாஷ்கிட்ட. சுபாஷ்னு சொல்கிறாரு, ஆமாண்ணே, அஞ்சலின்னு போய் அந்த வீட்டில் போய் கஷ்டப்படுவா, நம்ம வீட்டில் எப்படி வாழ்ந்தது, அவங்க வீட்டில் போய் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாளோ, அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படியாவது வந்து அந்த பையன்கிட்ட சொல்லி பேசி கண்டிப்பாக வந்து அந்த பையனை இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கள், அமெரிக்கா போகிற வரைக்காவது இங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து போய் கூட்டு வர சொல்கிறாங்க. போய் அன்பு கூட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலி கூட்டு வந்துடுறாங்க. அன்பு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அன்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்பு. உடனே சேது வந்து சொல்கிறாரு, உட்காருப்பா, மரியாதை மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே உட்காந்துடுறாங்க. இல்லை நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ அமெரிக்காவுக்கு எப்போ போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஒரு மாதம் கழித்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேது கேட்காரு. போன புதுசில் வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க, அதுக்கடுத்து போக போக டபுள் ஆயிரும் அன்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அங்கே எப்படிப்பா காணும் அந்த சம்பளம் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம சேது. அதுக்கு அன்பு வந்து சொல்கிறாரு, அங்கே எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, சாப்பாடு தங்குற இடம், நமக்கு போக கார் கூட கொடுத்துருவாங்க, அவங்க சேலரி மிச்சம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சீதாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து சரி உனக்கு அங்கே கொடுக்குற சேலரி ஏன்
அந்த டபுளான சேலரியை நான் கொடுக்குறேன் உனக்கு, 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா உனக்கு வந்து சேலரி இங்கே கொடுத்துட்றேன், நீ நம்ம கம்பெனிலே ஒரு சிஇஓ ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், நான் அமெரிக்கா போகிறது தான் பிளானு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு நான் அமெரிக்கா போகணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் நான் வந்து வெளிநாடு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுபாஷ் வந்து கோவப்படுறாரு. என்ன நீ எங்கள் அண்ணனை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆஃபர் தராரு, ஒழுங்காக அந்த வீட்டிலே இரு, ஒழுங்காக அவனுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, நீ வேலைக்கு வரேன்னா வா, இல்லைன்னா வீட்டிலே இரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் நீ வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது, எனக்கும் தன்மானம் இருக்குது, நான் ஒன்றும் வீட்டில் உட்காந்துட்டு வெட்டி சோறு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குத்தி காட்டி பேசுகிற மாதிரி காட்டிடுறாங்க. உடனே நம்ம இவருக்கு வந்து கோவம் வந்து சுபாஷுக்கு வந்து என்ன என்னை குத்தி காட்டுறியா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி அது வந்து சுமாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏதோ வஞ்சிக்கிட்டே இருக்கார். உடனே வந்து நம்ம அன்பு வந்து கோவச்சிக்கிட்டு போயிட்டார். இல்லைங்க, நான் வெளிநாடு போக தான் போகிறேன், எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்காது, யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அன்பு. அடுத்து வந்து மீரா வந்து சொல்கிறாங்க, இது வந்து மகாவோட பிளானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாக்கா, ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க, விடுங்க, நம்ம இந்த பிளானுக்கு நம்மளுக்கு எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.